ஹலோ கைஸ், லேர்ன் பைத்தான் வித் மீ இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டமில் நீங்கள் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் உபுண்டு சிஸ்டம் வச்சுருக்கேன். நான் உபுண்டு சிஸ்டமில் இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ஃபாலோ அப் வீடியோவாக விண்டோஸ்லேயே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உபுண்டுவில் வந்து நம்ம முதல்ல டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl-Alt-T. இந்த ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, நான் சொல்ல போகிற கமெண்டெல்லாம் நீங்கள் வந்து இந்த டெர்மினலில் நீங்கள் என்ன வந்து டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து sudo apt update. இந்த கமெண்ட் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேக்கேஜ் லிஸ்ட்டை ஃபுல்லாக திருப்பி வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கமெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டு கேட்கும். நான் என்னோட பாஸ்வேர்டு இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா இது இப்போ உபுண்டுவோட ரெபாசிட்டரியிலேருந்து உங்களோட இருக்கக்கூடிய பேக்கேஜ் லிஸ்ட்டை ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு உபுண்டுவில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் இன்கேஸ் விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்காது, நீங்களாக போய் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உபுண்டுவில் இப்போ வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் வந்து python 3 2 வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பைத்தானோட வெர்ஷன் காமிக்குது. என்ன வெர்ஷன் காமிக்குதுன்னா 3.12.3. ஸோ இதான் இப்போ என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய பைத்தான் வெர்ஷன். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. நம்ம பேக்கேஜ் லிஸ்ட்டெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தான் கோடிங் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இன்டர்பிரேட்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து பேசிக்காக நம்ம எந்த இன்டர்பிரேட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம்னா IDLE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரேட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த இன்டர்பிரேட்டர் தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் பேசிக்கான பைத்தான் சீரிஸ் ஃபுல்லாக IDLE வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அட்வான்ஸ்டான லைப்ரரிஸ் மாடியூல்ஸ்லாம் வரப்போ நம்ம VS கோடோ இல்லை சப்ளைமோ வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக நம்ம IDLE யூஸ் பண்ண போகிறோம். இந்த IDLE சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் sudo apt install IDLE 3. இதை கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்போ வந்து பேக்கேஜ் லிஸ்ட்டு காமிக்குது. எனக்கு இப்போ வந்து 1966 KB வந்து என்னோட டிஸ்கில் யூஸ் ஆக போகுதுன்னு காமிக்குது. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்கும். நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அண்ட் இந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகி ஒரு சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் ஆகும். இது சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம டெஸ்க்டாப்பில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.